உண்மை சம்பவம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு உண்மை சம்பவத்தை கொண்டு வந்திருக்கேன். ரியல் கோஸ்ட் ஸ்டோரி. இவர் பேரு முருகன். இவர் முன்ன வேலை செஞ்சுட்டு இருந்த ஹோட்டல் லைன்ல அங்க சிசிடிவில பதிவான விஷயத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு செக்யூரிட்டி ஸ்விம்மிங் பூல் ஏரியா சைட்ல நடந்து போய்கிட்டு இருந்திருக்காரு. இன்னொரு செக்யூரிட்டி அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸ்ல இருந்து கேமராவை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க, சிசிடிவியை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல நடந்து போயிட்டு இருந்த செக்யூரிட்டி பின்னாடி ஏதோ ஒரு உருவம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. அதை இங்க சிசிடிவில பார்த்தவரு கால் பண்ணி கூப்பிட்டுருக்காரு, நீ உடனே ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு. அவர்கிட்ட எந்த விஷயத்தையுமே சொல்லலை. அவரும் நேராக ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க. அப்போ சிசிடிவியை காட்டியிருக்காங்க, உன் பின்னாடி ஏதோ ஒரு உருவம் ஃபாலோ பண்ணுதுன்னு. அதை பார்த்த கையோட அந்த செக்யூரிட்டிக்கு பயங்கர பயமாக ஆயிடுச்சு. அன்னைக்கு தான் அவர் கடைசியாக அங்கே வேலைக்கு வந்திருக்காரு. அதோட அவர் அங்கே வேலை செய்யவே இல்லை. இவர் புதுசாக வேலை செய்கிற ஹோட்டல்லையும் சில பிரச்சனைகள் இருந்திருக்கு. அவங்க வேலை செய்கிற இடத்துல என்னன்னா, நார்மலாக அவங்க ரிப்பேர் பண்ணுற விஷயத்த ரெக்கார்ட் பண்ணி அவங்களோட பாஸுக்கு அனுப்பணும். இதே மாதிரி இவர் நைட் டைமில் ஒரு ரிப்பேரிங் பண்ணியிருக்காரு ஹோட்டல். இது ரொம்ப மேலே ஏறி தான் இந்த ரிப்பேரிங் பண்ண முடியுமா. ஸோ இவரும் ரிப்பேரிங் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை அப்படியே அவங்க பாஸுக்கு அனுப்பி விட்டுருக்காரு. அந்த வீடியோவை அவர் பார்க்கவே கிடையாது. அப்போது அவங்களோட பாஸு இவருக்கு மெசேஜ் பண்ணி கேட்குறாங்க, நீ எந்த பொம்பளை பிள்ளைய மேலே கூட்டிகிட்டு போயிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போது இவர் உடனே சொல்கிறார், நான் யாரையுமே கூட்டிகிட்டு போகலையேன்னு, நான் போய் சொல்கிறியா, வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு, வாய்ஸ் கேட்குது அப்படின்ட்டுன்னு. அப்போது இவரும் டக்குன்னு அது என்ன வாய்ஸ் அப்படின்னு சொல்லி தட்டி கேட்குறாரு. உண்மையிலேயே அவங்க ஒரு பொம்பளை வாய்ஸ் பேசுது. நீ எதுக்கு இங்கே வந்திருக்க, இங்கேருந்து போறியா அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் பேசியிருக்கு. அதை கேட்ட உடனே மகேஷ்க்கு பயங்கரமாக பயம் வந்துடுச்சு. அந்த பாஸுக்கு இவர் மேல நம்பிக்கையே வரல. அப்போ உடனே என்ன பண்றாங்க, மறுநாள் வந்து சிசிடிவி கேமராவை செக் பண்றாங்க. இவர் உண்மையிலே தனியா தான் போயிருக்காரா இல்ல யாராவது கூட்டிட்டு போயிருக்காரா அப்படின்னு. சிசிடிவி கேமராவை செக் பண்ண உடனே மகேஷ்க்கு பயங்கரமா உடம்பு சிலுத்துருச்சு. ஏன்னா அந்த இடத்துல அவர் மட்டும்தான் இருக்காரு. அந்த டைம்ல அங்க யாருமே இல்லை. ஸோ பார்த்த உடனே எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மகேஷ் சொல்லியிருக்காங்க, இனிமேல் என்ன மேலே அனுப்பாதீங்க, எனக்கு நைட் ஷிஃப்ட்டும் வேணாம், நான் காலையிலே வேலை செஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு. உடனே அவங்க போசும், சரி பரவாயில்ல, நீ 2 மாதம் கால வேலையை செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி மகேஷ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 மாதம் சென்று அவருக்கு மறுபடியும் நைட் ஷிஃப்ட் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா வேலை செய்கிற இடம் அவர் பாட்டுக்கு நைட் ஷிஃப்ட் செய்யாமல் இருக்க முடியாது. ஸோ அதனால அவரும் சரி பரவாயில்லன்னு 2 மாதம் சென்று வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்வார்னா, நேராக போவாரா, நேராக வேலையை முடிச்சுட்டு நேராக கீழே வந்துடுவாரா. ஸோ அவங்களோட பாஸும் சொல்லியிருக்காங்க, சரி இனிமேல் வீடியோலாம் எடுக்க வேணாம், நீங்கள் போயிட்டு வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக கீழே வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹோட்டல் லைனில் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே நடந்திருக்கும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்களும் ஹோட்டலில் வேலை செய்கிறீங்களா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்துருக்கீங்களா? அப்போ மறக்காமல் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறேன். ஸோ நிறைய பேர் என் சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்புறம் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த உண்மை சம்பவத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன்.